சிப் சாப் சீப் படிப்பாங்கல்ல அடிச்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த பார்க் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷல் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க போற எல்லா வீடியோவுமே பாத்தீங்கன்னா நியூ இயர் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க பேருக்கா? ரூபா. ரூபாங்களா? உங்க பேரு? கவின். கவின். நீங்க? செல்வி. செல்வி. நீங்க? சிவசங்கரி. ஓகேக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா போன இயருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சிருப்பீங்க. இந்த ஒரு பொருள் எடுக்கணும், இல்லாட்டி இது வந்து நான் வாங்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி நான் பண்ணணும்னு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சிருப்பீங்களா? அது வந்து இந்த 1 இயர்க்குள்ள முடிச்சிட்டீங்களா, இல்ல அச்சீவ் பண்ணீங்களா இல்லையா? இல்லைங்க. அந்த மாதிரி ஒன்றும் பேச நடக்கல. எதுவுமே இல்லைங்களா? போன நியூ இயருக்கு எதுவுமே நீங்க வந்து இதை பண்ணணும் இல்லைங்களா? என்னக்கா இவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. டைம் அந்த நேரம் கடவுள் கொடுத்த வழியில போலாம் அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம அந்த காட்டு கேட்டலாம். நாங்க பஸ் எடுக்கலாம்னு நினைச்சோம். எடுத்துறீங்க பஸ்ஸா? வாவ், சூப்பர் சூப்பர். ஏன்னா நியூ இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வாங்கணும்னு இருந்திருக்காங்க. பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். அந்த பஸ்ஸை வந்து அவங்க வாங்கிட்டாங்களா? சரிக்கா, ஓகே. இந்த 24ல வேற ஏதாவது வாங்கணும் உங்களுக்கு ஆசை, இல்லாட்டி வேற ஏதாவது அச்சீவ்மெண்ட்? அதை கடன் கட்டலாம், அதுவே போதுமா? ஓகே ஓகே ஓகே. ஸோ 2024ல யாருக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அம்மாக்கு பண்ணேன். அம்மாக்கு. 23ல ஒன்னும் இல்லைன்னா என்னக்கா ஒன்னும் இல்லைன்னு ஒரே போட போட்டீங்க? இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தோம்னு நினைச்சாங்க, சேர்த்திட்டேன். ஓகே ஓகே. ஓ, இப்பதான் எல்கேஜி யூகேஜி? இல்லைங்க, 11th. ஓ வா வா வா. பாத்தீங்கன்னா அவங்க 11th வந்து இங்கிலீஷ் மீடியம்ல சேர்த்திருக்காங்க. ஸ்டார்டிங் அப்ப இங்கிலீஷ் மீடியம் தான வந்திருக்கும்? இல்ல, நான் தமிழ் மீடியத்துல இருந்தாங்க. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தாங்க, இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்திட்டேன். அப்ப வந்து அது ஓகேங்களா? உங்களுக்கு அந்த படிப்புக்கு அந்த கரெக்டா வருமா? நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கீங்க? அம்மாக்கு தானுங்களா? சூப்பர். ஃபர்ஸ்ட் விஷ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்காக பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் சொல்லலாம். அடுத்தபடி நம்ம அப்படியே அந்த லைன் போவோம். அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க. நேம் குணசேகரன். குணசேகரன், சூப்பர். நிறைய பொருள், ஒரு கிஃப்ட் பாக்ஸ், கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறையவே எடுத்து ரொம்பவே பண்ணா பேசுறாரு. போன வருஷம் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வாங்கினாராயா? ஓகே. 54ல அச்சீவ்மெண்ட் யோசிக்கிறாரு. யோசிங்க சொல்லுங்க. நிறையவே இருக்கு. பாசிட்டிவான விஷயங்களை பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. சூப்பரான ஒரு பதில். அடுத்தபடியா இவர் கேட்டுக்கலாம். உங்க பேருனா? என் பேர் முருகசாமி. முருகசாமி. எதுனாது பஸ் எடுத்தது. ஓ சூப்பர். டூரிஸ்ட் பஸ். ஆமா, டூரிஸ்ட் பஸ். சூப்பர். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த போன வருஷம் அழகா முடிச்சிட்டாங்க. இந்த 24ல என்ன அச்சீவ்மெண்ட்? இந்த டைம் வந்து காய் கடை போடலாம். காய் கடை, வெஜிடபிள் கடை பண்ணலாம்னு இருக்கீங்க. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நேத்து வந்து நியூ இயர். ஆமாங்க. ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட்? என் பொண்ணு கைஸ் இருக்கு. அவங்க பொண்ணுக்காக ஃபர்ஸ்ட் விஷ் வந்து அவங்க பொண்ணுக்காக பண்ணிருக்காங்க. சூப்பரான ஒரு ஆன்சர் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, நீங்க அடுத்தபடியா வெஜிடபிள் ஸ்டோர் போறேங்கிறீங்களா? அதுக்காக என் மூலியமாவும் என்னோட சேனலோட வியூவர்ஸ் மூலியமாவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ் தான். டியர் गाइस, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குட்டி வியூவர்ஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நான் கேட்ட அந்த ஆன்சர் வாங்கி உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? சரி பேபி, உங்க நேம் என்ன சொல்ல முடியுமா? ஹாதியா. ஹாதியா. ஆதியாவா? சூப்பர். நேம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லலாம். சரி பாப்பா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் நியூ இயர் வந்துச்சுல்ல, போன வருஷம் நியூ இயர்ல நீ வந்து எது வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிருக்கியா? அப்பா யாரோ வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்களா? இல்ல. இல்ல, ஏன்? நீ என்ன ஆசைப்பட்ட போன வருஷம்? யூனிகார்ன் ஆசைப்பட்டேன். ஓ, யூனிகார்ன் அந்த பொம்மை. ஓகேவா? ஓகே, அது வாங்கி தரலையா? சரி ஓகே. இந்த வருஷம் உனக்கு என்ன ஆசை? 24 எனக்கு பொம்மை தான் வேணுமா உனக்கு? அதே யூனிகார்ன் பொம்மை உனக்கு வேணுமா? சூப்பர் சூப்பர். வந்து நீ யாருக்காக ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண? எங்க பாப்பாக்காக. பாப்பாவா? உனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா? பாத்தீங்கன்னா கைஸ், இவங்களே ஒரு குட்டி பாப்பா, இவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க. அந்த குட்டி பாப்பாக்காக நியூ இயர் விஷ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பர். சரி பாப்பா, உனக்காக நான் ஒன்னு சொல்லவா? நீ இந்த வருஷம் உனக்காக உங்க ஃபேமிலில யூனிகார்ன் வாங்கி தராங்க. ஓகேவா? இதை நான் அடிச்சு சொல்றேன். உனக்கு அந்த யூனிகார்ன் பொம்மை உன்னை தேடி வரும். ஓகேவா? சூப்பர். சிப் சாப் சீப் படிப்பாங்கல்ல அடிச்சுக்கலாம். ஓகே, அதே 3 क्वेश्चंस தான். என்ன சொல்றாங்க, எந்த மாதிரி ஆன்சர் பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். சரி ப்ரோ, உங்க நேம் ப்ரோ? அபிஷேக் ப்ரோ. அபிஷேக். ஓகே, உங்க நேம் ப்ரோ? வீரமணி ப்ரோ. வீரமணி, சூப்பர். அபிஷேக் ப்ரோ கிட்ட வந்து அந்த क्वेश्चन கேட்றுவோம். இல்ல அப்படியே தான் இலக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? 23 காலேஜ் ஸ்டூடண்ட் ஆக்சுவலா. இருந்தாலும் 23ல பாஸ் அவுட் ஆனோம். 23ல ஜாப் போகணும்னு ட்ரை பண்ணோம். பட் ஜாப் போல, எங்களுக்கு கரியரே மாறிடுச்சு. அடுத்து நாங்க மேல படிக்கிறோம். பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி இல்ல ப்ரோ, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சூப்பர், ரொம்ப சிம்பிளா இருக்காருன்னு சொல்லலாம். அவர் வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜில அவர் இறங்கி இருக்காரு 2023ல. ஓகேங்களா? பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கோம் நாங்க. சூப்பர் சூப்பர். அதுக்கு ரிலேட்டடான ஜாபுக்கு மட்டும் போகணும் ஐடியா. இது அது கிடைச்சுனா எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆமா, அதனால வேலைக்கு போய் ஆகணும்னு ஒரு இலக்கோட. சூப்பர் ப்ரோ. ஆனா ரொம்பவே அழகான பதில். இந்த வருஷம் நியூ இயருக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கோச்சுக்குவாங்க. நீங்க வந்து யாருக்கு பண்ணிருக்கீங்க? நாங்க எங்களுக்குள்ளே தான் பண்ணிக்கிட்டோம். வீரமணி, சூப்பர் ப்ரோ, சூப்பர். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷஸ் நம்ம வீரமணி அந்த ப்ரோ தான் பண்ணிருக்காரு. நாங்க தான் ஒண்ணா செலிப்ரேட் பண்ணோம். அப்படிங்களா? ஓகே. ஆக்சுவலா நான் வந்து பாடி பில்டிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பார்த்தாலே தெரியுது. ஓகே, பண்ணேன். ஆனா என்னன்னா என்னால
என்னால கண்டினியூஸா போக முடியல ஜிம்முக்கு. ஓ ஸ்டடீஸ் போனதுனால. ஸ்டடி. ஓகே ஸ்டடீஸ் போனதுனால காலேஜ் ஃபைனல் இயர் வந்து ப்ராஜெக்ட் ராவே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதிகமா வெளியில இருக்க மாதிரி ஆயிடுச்சு. Okay, ஸோ அதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அந்த கோலை இப்போ 2024ல வந்து அதே கோல் அந்த இலக்கை வந்து நாங்க 24ல முடிச்சு காட்டணும். அதாவது பாடி பில்டிங்காக அதுல நீங்க அச்சீவ் பண்ணி ஸ்டேஜ் ஏறுறேன் அந்த மாதிரிலாம் இல்ல. மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் இல்ல. எனக்கு செல்ஃபா வந்து எனக்கு பாடி பில்டிங் பண்ணணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி ஃபிட் ஆனாலே அந்த கான்ஃபிடன்ஸ் தனியா வந்துரும். பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா வரும். ஒரு பிசிக் கரெக்டா மெயின்டைன் பண்றவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டிசிப்ளின்டா இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து எல்லா மனநிலையும் கரெக்டா ஒரே நேர்கோட்டில் கொண்டு ஒரு ஷெட்யூல்டா இருப்பாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். அதனால ஆனா கரெக்ட் இன்னொன்னு சொல்ல போனா வீரமணி ப்ரோ, அதாவது வீரமணி அவரோட நேம் தகுந்த மாதிரி அவரோட வீரமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 பேரும் தான் மாத்தி சூப்பர் ப்ரோ உங்களுக்கு ஆன்சர் பூர்த்தி ஆகணும். அதாவது இவருக்கும் ஆன்சர் பூர்த்தி ஆகணும். ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் 2 பேருமே பண்ணிருக்காங்க. அவளுக்குள்ள இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி ப்ரோ. அம்சரணிங்களா? ஓகே உங்க பேரு? ஐஸ்வர்யா. உங்க பேரு? தனுஸ்ரீ. ஓகே உங்க பேரு? கவின். ஓகே சொல்ல முடியுமா? எக்ஸாம் எழுதுனா குரூப் 4 எழுதுனா 1% போயிருச்சு. 1%. சரி ஓகே அதே அச்சீவ் பண்ணனும். ஓ சூப்பர். அதே சமயம் இந்த நியூ இயருக்கு யாருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க அந்த எக்ஸாமுக்காக தான் போன வருஷத்துக்கான எக்ஸாமை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அது போன இயர்ல முடியல. இந்த இயராவும் அவங்க வந்து சக்சஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம அதை ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அனுஸ்ரீ. உங்க நேம்? லத்திகா ஸ்ரீ. சிஸ்டர்ஸுங்களா நீங்க? ஓகே இவங்க பேர் அனுஸ்ரீ, லத்திகா ஸ்ரீ. ஓகே மேத்ஸ்ல பாஸ் ஆகணும்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் பாஸ் ஆகலீங்களா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நீங்க என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். சூப்பர் பரவாயில்ல. 9th ஓகே விடுங்க. 10th கண்டிப்பா நீங்க பாஸ் ஆயிருவீங்க. அதை நான் நம்புறேன். டார்கெட் வச்சிருப்பீங்கல்ல இந்த இயராவது இதை பண்ணலாம் அந்த மாதிரி இது இல்லைங்க. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? சரி ஓகே இவங்க பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு பதில் சொல்றாங்க. என்னன்னா ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. அப்படி எனக்கு கேட்டதுனா ஓகே நீங்க வந்து இந்த நியூ இயருக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணீங்க? அம்மாக்குங்களா? சூப்பர். அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்ல பெருசா. நார்மலா காலேஜ் போயிட்டு அந்த மாதிரி தான் இருக்குங்களா? சரி ஓகே. எனக்கு இங்க சன்செட் பிடிக்கும், நல்லா இருக்கும். ஓகே பார்க்கணும்னு நினைச்சேன். போன வருஷம் முடியல காலேஜ் இருந்தனால. அதனால இந்த வருஷம் சன்செட் பார்க்கணும்னு வந்திருக்கீங்க. ஆனா சன் இல்ல. ஓகே அது மார்னிங் வந்தீங்கன்னா வந்துரும் நினைக்கிறேன். ஓகே கைஸ் ரைஸ் ஆகாது அந்த சைடு. உங்களுக்கு இங்க இருந்து பார்க்கணுமா? இந்த குளத்தை ஒட்டின மாதிரி பார்க்கணும் ஆசை. ஓகே சரி ஓகே நீங்க யாருக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க? அம்மாக்கு. 2 பேருமே அம்மாக்கு தான் பண்ணிருக்கீங்க. சூப்பரான ஆன்சர் பண்ணிருக்காங்க. சிம்பிளா இருக்கிறதே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான் சொல்ல முடியும். ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் தாமரை செல்வன். ஓகே உங்க நேம் முத்தமிழ்ச்செல்வி. வாவ் நேமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு. தாமரை செல்வன் முத்தமிழ்ச்செல்வி. சூப்பரான தமிழ் பேர்னு சொல்லலாம். சில விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டேன். ஓகே தெய்வமா சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. ஓ சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. ஓகே அது வந்து இந்த இப்போ வர 24ல அதை இலக்கை வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா வாங்கிடுவீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணீங்க நீங்க நம்பலாமா இவங்கிறதுனா? சரி ஓகே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து அந்த அக்காக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகான பதில் சொல்லலாம். ஒரு எனர்ஜி மட்டும் பார்த்தாது, ஒரு கூட்டு பிரார்த்தனை தான் பலிக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இவங்களோட கூட்டு பிரார்த்தனை பலிக்கிட்டு நான் நம்புறேன். இந்த இயர்ல கண்டிப்பா வாங்கிடலாம். ஓ அதே வீடு தான் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. சூப்பர் ஓகே அப்புறம் தான் மத்தது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்துட்டாலே அடுத்தடுத்து எல்லாமே சரியாயிரும் நீங்க நம்புறீங்க. ஓகே சரி நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து யாரு பண்ணீங்க? என் வீட்டுக்காரர் தான். சூப்பர். 24ல அவங்க வீடு வாங்கணும் என்னோட வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ். காசிபாண்டி சூப்பரான பேரு. பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்னா? கோயம்புத்தூர் தானுங்களா? ஓகே என்ன இலக்கு ப்ரோ தெரிஞ்சுக்கலாமா? சொல்ல ஒரு வண்டி வச்சிருந்தது இப்போ 3 வண்டி ஆக்கணும்னு ஒரு வா என்ன வண்டி ப்ரோ? ரோட் வண்டி தாங்க. ரோட் வண்டிங்களா? சூப்பர் ஒரு வண்டி வச்சிருந்தீங்க, 3வது வண்டி. சூப்பர். 24ல வந்து என்ன அச்சீவ்மெண்ட்? அடுத்து ஒரு ஈச்சர் அந்த மாதிரி பெரிய வண்டி எடுக்கணும் ஒரு ஆசை. பெரிய வண்டி ஈச்சர் அந்த லெவல்ல. சூப்பர் ப்ரோ. அழகான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. யஸ்வந்த் இவங்க பாத்தீங்கன்னா யஸ்வந்த். ஓகே இந்தா பிடிச்சிக்கோ. பேர் வந்து பாத்தீங்கன்னா அழகான பேர் யஸ்வந்த். நான் கூட ஒரு பேபி நினைச்சிட்டேன், குட்டி பாப்பா நினைச்சிட்டேன். யாருக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணீங்க? ஹாப்பி நியூ இயர். அந்த எங்க அப்பாக்கு தான் பண்ணேன். அப்பாக்குங்களா? வா சூப்பர். ஈச்சர் வாங்கணும் இவரோட ஆசை. அதுக்காக நம்மளோட சேனல் சார்பா வாழ்த்துக்கள். ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மக்கள் கிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் சரி ஓகே டைம் இருந்தா இன்னும் கொஞ்சம் பேருக்கு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜியில இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. மாரிக்கண்ணன். உங்க நேம் சிஸ்டர்? யோகலட்சுமி. சொந்த வீடு வாங்கலான்னு. சொந்த வீடுங்களா? சூப்பர். இப்போ 24ல என்ன இலக்கு? 24ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். கிடைச்சிரும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா கிடைக்கும். ஓகே இந்த நியூ இயருக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணீங்க? சுபஸ்ரீ என் தங்கச்சிங்களா? இவர் வந்து ஃபர்ஸ்ட் விஷ் சுபஸ்ரீக்காக பண்ணிருக்காங்க. சேம் சொந்த வீடு வாங்கணும் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அது வந்து 2024லயும் எனக்கு அதே இலக்கு தான். ஓகே பாசிட்டிவ் எனர்ஜி தான். கண்டிப்பா நீங்க வாங்குவீங்கன்னு எங்களோட வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நியூ இயர் ஃபர்ஸ்ட் விஷ். தம்பி பிரவீனுங்களா? ஓகே அவங்க தம்பிங்களா? கூட பண்ண தம்பிங்க? இல்ல
சித்தி பையன். ஓகே, இவங்க 2 பேர்த்தோட இலக்கும் பாத்தீங்கன்னா அவங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கறத ஆசை 23ல. ஓகேங்களா, 24லயும் அந்த இலக்கை அச்சீவ் பண்ணுவாங்க. அதுக்காக எங்களோட வாழ்த்துக்கள். ஓகேங்களா, தேங்க்ஸ். பேர் என்ன சொல்லுவீங்க? என் பேரு ஷாம். சாம், அழகான பேருன்னு சொல்ல சாம். ஓகேங்களா, இதான் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கொஸ்டின்லயே அதான் 10th தான் ஒரு 450 எடுக்கணும்னு நினைச்சேன். ஓகே ஓகே, எடுக்க முடியல. இப்போ அடுத்து டார்கெட் வந்து 11th. ஓகே, அதாவது 24ல டார்கெட் வந்து உங்களோட 11th அந்த மார்க் வந்து அச்சீவ் பண்ணணும். என்ன மாதிரி மார்க்? என்ன ஒரு 500க்கு மேல. சூப்பர் சூப்பர், அழகான ஒரு ஆன்சர் சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் இஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அதுல பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு. இவர் மாமன் பையன். ஓகேங்களா, உங்க பேரு? தர்சன். கேட்டா இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் இஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சரண்யா. ஓகே, போன வருஷம் பாக்கலாம், அதனால தான் 24 வந்திருக்கு. இதனால அச்சீவ் பண்ண முடியுதான்னு அப்படிங்களா? சரி, 23 ஏதோ யோசிச்சு வச்சிருப்பீங்களா, இது இந்த ஒரு பொருள் வாங்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி? இருக்கு, நிறைய இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. பட் பெஸ்டான ஒரு பெஸ்ட்லாம் போயிட்டு தான் இருக்கு. போயிட்டு இருக்குங்களா? பெஸ்ட் எதை அச்சீவ் பண்ணதுன்னு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, இதை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு? பெஸ்டா என்ன, கிட்ஸை நல்லா பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, அவ்வளவுதான். அதுவா? என்ன பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். சூப்பர் 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 சூப்பர், சந்தோஷமா இருக்கணும். பாத்தீங்கன்னா நம்ம சரண் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. ரைட். பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பாசிட்டிவான எனர்ஜி என்னன்னா ஒரு அழகான ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதே சமயம் பாசிட்டிவா இருக்க ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணீங்க ஹஸ்பண்டா? சூப்பர் சூப்பர், கண்டிப்பா அந்த இலக்கை நீங்க சக்சஸ் பண்ணுவீங்கன்னு எங்களோட வாழ்த்து. Thank you, உங்களுக்கும் same. தேங்க்ஸ். ஓகே, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். உங்க நேம் ப்ரோ? வெங்கடேஷ்ங்களா? உங்க நேம்? எஸ், சோமு. ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்திருக்கும் இல்லையா? எங்களுக்கு வந்து என் குடும்பம், என் மகன், என் மருமகன், என் ஃபேமிலி நல்லா இருக்கணுங்கிறத 23ல இருந்து உங்களோட ஆசை. நான் இது வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்கேன். சொந்த அக்கா மகா, அவளுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கீங்க. மாமனார். ஓ, சீரியஸாவா? கேளுங்க, நான் வந்து எங்க மாமனாருக்கு நான் உயிர் மாதிரி. ஓகே, சூப்பர். நல்ல ஒரு குட் ஆன்சர். நேம் ப்ரோ? பாண்டிதுரை. ஓகே ப்ரோ, அச்சீவ் பண்ணல, பட் அச்சீவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா ஒரு வீடுக்கு ட்ரை பண்ணலாம், ஒரு மனநாச்சு வாங்கலாம். ஆமா, கண்டிப்பா வாங்க முடியல, பட் இந்த இயர்ல கண்டிப்பா வாங்கலாம்னு ஆசைப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் யார் பண்ணீங்க? நியூ இயர் ஒய்ஃபுக்கு தான் பண்ணோம். ஒய்ஃப் தான் பண்ணீங்களா? ரொம்ப சூப்பர் ப்ரோ. ப்ரோ நேம்? முருகன். உங்க நேம் சிஸ்டர்? ஐஸ்வர்யா. ஓகே, நான் டிரைவரா இருக்கேன். வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், எடுத்துட்டேன். ஆனா இன்னும் மீட் முடியல. அதுவே அச்சீவ் பண்ணதானே? மீட்கணும், அதான் மீட்கணுமா? சரி, ஓகே, சூப்பர். என்னோட அப்பா அம்மா அண்ணா தம்பிக்குனா ட்ரெஸ் இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒன்றும் முடியல. இந்த வருஷம் 24 ஆரம்பிச்சிருக்கு. அது அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு என் ஃபேமிலியை நல்லபடியா பாத்துக்கணும். சூப்பர். ஒரு அழகான பாசிட்டிவான பதில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷ் நான் யாருக்கும் பண்ணல. என்ன ப்ரோ சொல்றீங்க? எங்க பாப்பா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜா போட்டுருப்பீங்களே. எங்க பாப்பா தான் எனக்கு பண்ணலாம். அப்படியே அப்ப நீங்க ஆப்போசிட் பண்ணிருப்பீங்களே. ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் விஷ். ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் விஷ் இந்த ப்ரோக்கு தான் பண்ணிருக்கீங்க. அண்ணா. ஓகே, சூப்பர். இப்போ பாத்தீங்கன்னா மை லவ் அண்ணா. சூப்பர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பிரதர் சிஸ்டர். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணீங்கன்னா அண்ணாக்கு சொல்லியிருக்காங்க, அண்ணா வந்து தங்கச்சிக்கு பண்ணிருக்காங்க. ரொம்பவே அழகான பதில். ரித்திக் ரோஷன் மாதிரியே இருக்கு. அந்த பேரு தானே? கரெக்ட்டுதானா? ரித்திக். ஓகே, உங்க பேரு? பிரசாந்த் குமார். 365 நாட்கள் உங்களுக்கு பத்தலையா? டக்குன்னு போயிடுச்சு ப்ரோ. சரி, என்ன அச்சீவ்மெண்ட் வச்சிருந்தீங்க? என்ன ப்ரோ, 10th நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே, அவ்வளவுதான் ப்ரோ, வேற எதுவும் இல்லை. ஓகே, இல்லைங்க, முடி அப்படியே ஒரு சின்ன ஆசை கூட இல்லையா? ஏதோ ஒரு சைக்கிள் ஓட்டணுமா இல்ல வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஓகே, வாங்கிட்டீங்களா? வாங்கலைங்க. இந்த இயர் இந்த ஓகே 24ல வாங்கிடுவீங்களா? ஓகே, நல்ல மார்க் எடுத்து ஓகே 11th போய் ஓகே, அது மூலமா ஏதாவது அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணணும்னு ஆசை. கேட்டா மைண்ட் வைஸ் கேட்ச் பண்ணிட்டேனா? வண்டியா ஃப்ரெண்டுக்குங்களா? அவங்க நேம் தெரிஞ்சுக்கலாமா? ரஞ்சித். ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணீங்க தங்கச்சிங்களா? அவங்க நேம்? சந்தியா. சூப்பர். இவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷ் அவர் ஃப்ரெண்டுக்கு பண்ணிருக்காரு. அதே சமயம் இவர் பாத்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆன்சர் சொல்லலாம். அச்சீவ்மெண்ட்டுக்கு என்னோட வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மட்டும் சொல்லுங்க. எபினேசர். சூப்பர். அழகான பேர். உங்க ஆல்வின். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறேன். ஓகே, ஹாப்பி நியூ இயர். ஐபோன் எடுக்கணும்னு எடுத்தாச்சுங்களா? வாவ், இவங்க பாத்தீங்கன்னா 23ல ஐபோன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. இல்ல பரவாயில்ல, சூப்பரான விஷயம் தான். கண்டிப்பா இது ஒரு அழகான விஷயம். சரிங்களா? நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் 12th பாஸ் ஆகணும்னு பாஸ் ஆயிட்டேன். சூப்பர். ஆல் தி பெஸ்ட். சூப்பர், அழகான பேர். 11th நல்ல மார்க் எடுத்தேன். ஓகே, சூப்பர். நீங்க ப்ரோ 24ல என்ன இலக்கு வச்சிருப்பீங்க? ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஜிம்முக்கு போய் ஃபர்ஸ்ட் விஷ் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு தான். ஃப்ரெண்டுங்களா? நேம் தெரிஞ்சுக்கலாமா? யாரு? கெவின். ஓகே, சூப்பர். நீங்க ப்ரோ 24ல? அவனுக்கு தான் பண்ணுவேன். அவரா? நீங்க வாங்க, உள்ள வாங்க. பிராங்க்லின். சூப்பரான பேரு. பைக்ல ஸ்பீடா போயிட்டு இருப்போம். இப்போ வந்து நார்மல் ஸ்பீட்ல போலாம்னு பிளான். ஓ, அதான் அச்சீவ்மெண்டா வச்சிருக்கீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஸ்பீடா போயிட்டு ஆக்சிடென்ட்லாம் நிறைய அது வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். அச்சீவ்மெண்ட்னா என்ன சொல்ற, வீடு கட்டணும். ஓகே ப்ரோ, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷ் யாரு சொல்றது ப்ரோ? என்ன ப்ரோ, யாருக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணலையா? ஹாப்பி நியூ இயர்.
கை கொடுத்தது எனக்கு திருப்பி கொடுத்துடலாம் சொல்லு ப்ரோ சார். வாவ் சூப்பர் சூப்பர் செம ப்ரோ பாயிண்டா பேசிட்டீங்க அழகா அச்சீவ்மெண்ட்டுக்காக எங்களோட வாழ்த்துக்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ப்ரோ நந்தகோபால். நந்தகோபால் சூப்பர் அழகான யூனிக்கான தமிழ் நேம் அச்சீவ் பண்ணல ஏன்னா ஐம் சிவில் இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல தான் இருக்கிறேன். பட் என்னன்னா நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிளான் போட்டு கொடுப்பேன். அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆயிடுச்சு. என்னால அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல 24ல வந்து பாத்தீங்கன்னா நானே ஓனா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டிங் பண்ணலாம்னு இருக்கேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷஸ் ஃபார் மை வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷஸ் பாபு சூப்பர் பாருங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? எஸ் ஆர்மில இருக்காரு. சூப்பர் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. பில்டிங் ப்ரோமோட்டிங் பண்ணுறது ஒரு ஆசை, கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். மை டியர் மக்களே, நீங்களும் இந்த 2024ல உங்களோட அழகான பாசிட்டிவான இலக்குகளையும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிடுறேன். தொடர்ந்து நம்ம என்னையா சொல்ற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நேர்மறையான எண்ணங்களோட உங்களோட அச்சீவ்மெண்ட்டை சக்சஸ் பண்ணுங்க. பை, டேக் கேர்.